ஒருவேளை இந்த ஜெபத்திலே இருக்கிறவர்கள் அநேகருடைய ஒரு துவக்கத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். அந்த துவக்கத்தை பார்த்து நிறைய பேர் ஏளனம் பண்ணி இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய துவக்கமாக இருக்கலாம், ஒரு வேலையினுடைய துவக்கமாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தினுடைய துவக்கமாக இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய துவக்கமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை துவங்கின ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு சோர்ந்து போய் இந்த இடத்துல இருக்கலாம். என்னுடைய துவக்கத்தில் என் கூட என்னை உற்சாகப்படுத்துவதற்கு யாரும் இல்லை, என்னை உந்தி தள்ளுவதற்கு யாரும் இல்லை, இல்லைன்னா எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதற்கு யாருமே இல்லை, என்னை தட்டி கொடுப்பதற்கு ஆள் இல்லை. என்னுடைய துவக்கத்தில் நான் சோர்ந்து போகிறேன். இது வெற்றி அடைவேனா? இதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? இதில் ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியுமா? இது நல்லதாய் முடியுமா? இது எனக்குரியதாய் இருக்குமா? இப்படியெல்லாம் நீங்கள் குழம்பிக் கொண்டு இருப்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்களுடைய முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த அற்பமான துவக்கத்தை பார்த்து சோர்ந்து போக வேண்டியதில்லை. இந்த அற்பமான துவக்கத்தை பார்த்து மனம் உடைய வேண்டியதில்லை. என்னுடைய தகப்பனார் பெரிய நபர், என்னுடைய தகப்பனார் பெரிய பிசினஸ்மேன், என்னுடைய தகப்பனாருக்கு நிறைய ஞானம், ஆனா நான் இந்த காரியத்தை துவங்கும் போது நான் நல்லா இல்லை, எனக்கு யாருமே என்கரேஜ் பண்ணல, எனக்கு யாருமே கற்றுக் கொடுக்கல, எல்லாரும் என்ன ரொம்ப வெறுப்பா என்ன பார்க்கறாங்க, பொறாமையாய் பார்க்கிறாங்க. எங்க அப்பா செய்தது போல நான் செய்ய முடியுமா? அப்படி கூட ஏதோ ஒரு பிள்ளை இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் என் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய அற்பமான துவக்கத்தில் யாருடைய கை இல்லாவிட்டாலும் என் தேவனுடைய கர்த்தருடைய கரம் உங்களுடைய அந்த அற்பமான துவக்கத்திலே இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு துவக்கத்திலே, இந்த அற்பமான துவக்கத்திலே உங்களோடு இருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது. இந்த காரியத்தினுடைய முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது. சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க. இந்த காரியத்தினுடைய முடிவு அற்பமாய் அல்ல, அற்புதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒருவேளை துவக்கம் ஒருவேளை பிரச்சனையோடே இருக்கலாம், துவக்கம் ஒருவேளை சண்டையோடு கூட ஆரம்பிக்கலாம். என்னுடைய துவக்கம் ஒரே சண்டையா இருக்குது, எங்க பார்த்தாலும் சமாதான குறைவாகவே இருக்கிறது, எங்க பார்த்தாலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டமாய் இருக்கிறார்களே, எங்க போனாலும் எனக்கு நெகட்டிவ் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், இந்த அற்பமான துவக்கத்தை பார்த்து சோர்ந்து போகாதே. இந்த அற்பமான துவக்கத்தை பார்த்து மனம் தளர வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு முன்பாக கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர் உங்களுக்கு முன்னே, ஆமென், கர்த்தர் உங்களுக்கு முன்னே கர்த்தர் கடந்து போகிறதுனாலே முடிவு சம்பூரணமாய் இருக்க போகிறது. முடிவு ஆச்சரியப்படுகிற விதமாய் இருக்க போகிறது. முடிவு உங்கள் தலைகள் நிமிரத்தக்கதாய் இருக்க போகிறது. முடிவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை பார்க்க போகிறார்கள். ஆமேன் சொல்லுங்கள். நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆணையாய் சொல்லுகிறேன். உன் மகனுடைய முடிவை கர்த்தர் வெற்றியாய் மாற்ற போகிறார். உங்களுடைய மகளுடைய முடிவை கர்த்தர் வெற்றியாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தினுடைய முடிவு அற்புதமாய் நடக்க போகிறது. கானாவூர் கல்யாண வீட்டிலே எப்படி நடந்ததோ அதே போல உங்களுடைய முடிவை வெற்றியாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய 3 விதமான முடிவுகள் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு முடிவை நம்ம நிர்ணயம் பண்ணுவோம். நம்ம மட்டும் இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற நிறைய பேர் நம்முடைய முடிவுகளை நிர்ணயம் பண்ணுவார்கள். ஓ, இது இப்படி ஆரம்பிச்சிருச்சா, இது இப்படி தான் முடிய போகுது, இது இப்படி தான் முடியும் அப்படின்னு நிறைய பேர் தங்களுடைய மனதிலே இருக்கிற ஐடியாவை நமக்கு அவங்க சொல்லுவாங்க. சில நேரத்தில் சுற்றி இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, நமக்குள்ளே சில காரியங்கள் உண்டாகும். நான் இப்படியே போனால் என்னுடைய முடிவு இப்படி தான் வரும். சில ஜனங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களே உங்களுக்கு ஒரு முடிவை குறித்து
குறித்து நீங்கள் வந்து துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் திரும்ப காலையில தியானிக்கும் போது ஆண்டவருடைய 3 விதமான முடிவுகள், இல்லைன்னா கர்த்தர் நிர்ணயம் பண்ணின 3 விதமான முடிவுகளை நான் வேதத்தில் வாசித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த 3 காரியத்தையும் உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத் என்கிற மிகப்பெரிய ஒரு ராட்சதனை பார்க்கும்போது அவன் நின்று கட்சிக்கிறான். 40 நாட்கள் கட்சிக்கிறான். அவனுக்கு முன்பாக நிற்க முடியாம எல்லாருமே பயந்து போய் கொண்டிருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வாங்க, என் கூட சண்டையிடுங்க, என்ன ஜெயித்து காண்பீங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்கு கப்பம் கட்டுறவங்களா மாறுறோம். ஆனா ஒருத்தருக்கு கூட தைரியம் வரவே இல்லை. ஆனா அங்கே இருக்கிறதுலேயே தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வந்த தாவீது இவனுடைய எச்சரிப்பை கேட்கிறான், இவனுடைய வார்த்தையை கேட்கிறான். இவனுக்குள்ள ஒரு பெரிய அனல் உண்டாகிறது. நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா, நான் உனக்கு விரோதமா வர்றேன்ப்பா, கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன். அப்போ அவ்வளோ பெரிய உருவம் உள்ள அந்த கோலியாத்து தாவீதை பார்த்த உடனே அவன் எப்படி இருந்தானம்மா, பார்க்கறதுக்கு அப்படியே பளபளன்னு இருந்தானாம். சிவந்த மேனி, சௌந்தரியம், ரொம்ப குட்டி பையன். அப்படின்னா யுத்தத்துக்கு போகிறவர்களுக்கு அவங்களுடைய உடம்பு, அவர்களுடைய முகம், அவர்களுடைய கை கால் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்காது. எப்படி இருக்கும் தெரியுமா? முரட்டுத்தனமா இருக்கும். அவங்களுடைய உடம்பெல்லாம் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி நிறைய வேலைகள் செய்து அவ்வளவு முரட்டுத்தனமா இருப்பாரு. நான் சில நேரங்களில் இந்த திருவிருந்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் கையை திறந்து வாங்குவாங்க பாருங்களேன். அந்த கையை திறந்து அந்த அப்பத்தை வாங்குவாங்க. அப்போ நம்ம நிறைய ஆண்களுடைய கரங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கையில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான இந்த காப்பு காய்ச்சலுக்குன்னு பண்ணுவாங்கல்ல, அந்த கை ஒரு மரத்துண்டு மாதிரி அப்படியே ரஃபா. அப்போ அந்த கையில் அப்பத்தை வைக்கும்போது இன்னொரு ஸ்தோத்திரமும் பண்ணி வச்சிருவேன். ஏன் அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறது அந்த கையில் தெரியுது. சிலர் ஆண்டவர் டேபிள் மேலே உட்கார வச்சு சிலர் அப்படி வேலை செய்கிறாங்க. அவங்க கை ரொம்ப சாஃப்டாக பஞ்சு அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த மண் வெட்டி பிடிச்சி வேலை செய்கிறவங்க, கடப்பாரை பிடிச்சி வேலை செய்கிறவங்க, ரொம்ப கடினமாய் வேலை செய்கிறவங்களுடைய கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காப்பு காய்ச்சிருக்கும். அப்போ நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஆண்டவரே இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, சரி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்போது ஒரு மனுஷன் யுத்தத்திற்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பழக்கம் இருக்கணும். ஆனால் தாவீதை பார்த்த உடனே, அவனுடைய தோற்றத்தை பார்த்த உடனே அந்த கோலியாத் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, கோலியாத் என்ன முடிவெடுக்கிறான் அப்படின்னா, ஐயோ நீ என்ன இவ்வளோ அழகான பையனா இருக்கிற, நீ என்ன இத்தனோண்டு பையனா இருக்கிற, இப்போதான் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கிற, நீ யுத்தத்துக்கு வந்துட்டியா, நீ இதெல்லாம் தூக்கிட்டு வந்துறியா, என்னோட போராட முடியுமா? அதனாலே அங்கே இருக்கிற எதிரி தாவீதற்கு ஒரு முடிவை நிர்ணயம் பண்றான். என்ன முடிவு நிர்ணயம் பண்றான் அப்படின்னா, இன்னைக்கு நான் உன்னை கொன்று உன்னுடைய சரீரத்தை இங்கே இருக்கிற ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நான் உணவாய் தருவேன். அவன் முடிவு பண்ணிட்டான். நீ இன்னைக்கு என் கையினால நீ சாக போறப்பா, நான் தான் இன்னைக்கு உன்னை கொல்ல போறேன்ப்பா, உன் சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு நான் உணவா கொடுக்க போறேன்ப்பா. தனக்கு விரோதமாய் நிற்கிற எதிரி இந்த தாவீதை குறித்து ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணினான். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, அவன் அல்ல, முடிவிலே தாவீது கோலியாத்தினுடைய தலையை அவனிடத்திலிருந்து வாங்கி அவனுடைய சரீரத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் உணவாய் தரப்பட்டது. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக
இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய முடிவை, நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவை நமக்கு நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களை குறித்து நிர்ணயம் பண்ணின அந்த முடிவை தலைகீழாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களை சுற்றி இருக்கிற சில மனிதர்கள் சொல்லலாம், உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லலாம், உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம், அவன் எல்லாம் இந்த கடனை எப்போ முடிக்க போறான் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அந்த முடிவை அவர்கள் சொல்லலாம், இதுதான் உன்னுடைய முடிவு, இதுதான் உனக்கு முடிவு, இது நடக்காது, இது உனக்கு கிடைக்காது. உங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவுகள், உங்க சொந்தக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து, உங்கள் வேலையை பார்த்து, உங்களை பார்த்து ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி இருப்பார்களே. ஆனால் கர்த்தராகிய ஆவியானவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், மனிதர்கள் உங்களுக்கு சொன்ன அந்த முடிவை நான் தலைகீழாய் மாற பண்ணுவேன். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, மற்றவர்கள் உங்களை குறித்து நினைத்த அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி போட போகிறார். அது நடக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. மனிதர்கள் நிர்ணயம் பண்ணுகிற முடிவு அல்ல, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேலான காரியத்தை நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் முடிவு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் திட்டம் பண்ணினது நிர்மூலம் ஆவது அல்ல, உங்களை சாட்சியாய் நிறுத்துகிற அந்த முடிவை நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நம்புகிறவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்போ மனிதர்கள் நம்மை குறித்து நிர்ணயம் பண்ணின முடிவு என்ன பண்ணாது அப்படின்னா நடக்கவே நடக்காது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிற முடிவுதான் நடக்குமே தவிர மற்றவர்கள் உங்களை குறித்து நிர்ணயம் பண்ணி இருக்கிற முடிவு நடக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சபையிலே ஒரு வயதான ஒரு தகப்பனார் வந்தார். அப்போ அந்த வயதான தகப்பனாரை அவன் சொன்னார், அந்த அவர் ஒரு கூடை பின்ற இந்த மரக்கட்டில் எல்லாம் பின்ற ஒரு வேலையில் இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார், எனக்கு இந்த சர்ச்சில் ஏதோ ஒரு வாட்ச்மேன் வேலை போட்டு எனக்கு மாசமான ஒரு சின்ன சம்பளம் கொடுங்க, என்னால் பழையது போல் இந்த கட்டில் எல்லாம் பின்றதுக்கு என்னால் போக முடியறதில்லை அப்படின்னாரு. அப்போதைக்கு நமக்கு வாட்ச்மேன் தேவையில்லை, ஆனால் கூட சரி அவருக்கு ஏதோ ஒரு உதவி செய்ததாக இருக்குமே அப்படின்ட்டு அவருக்கு அந்த வேலையை கொடுத்துட்டோம். அப்போ வேலையை கொடுத்த போது அவருடைய குடும்பம் ரொம்ப வித்தியாசமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா பைத்தியம் அப்படின்னா அவங்களுக்கு மனநிலைமை பாதிக்கப்பட்டு அவங்க இருப்பாங்க. இன்னொரு சகோதரி என்ன அப்படின்னு சொன்னா உள்ள அந்த பிளட் மாற்றமாகி ஒரு பெரிய வியாதினாலே தாக்கப்பட்டு கை கால் 2 முடியாம கடந்த சமீபத்தில் ஒரு 2-3 வருடத்துக்கு முன்பாக இறந்தார். ஒரு தங்கச்சி இப்படி, ஒரு தம்பி, ஒரு அக்கா அப்படி, இன்னொரு அண்ணன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சுகர் 400-500 அந்த மாதிரி இருக்கும். அந்த குடும்பம், அவங்க அம்மா அவங்களுடைய கால் 2 எஸ் மாதிரி இப்படி பெண்டாக இருக்கும். அப்போது அவங்களுக்கு கடைசி மகள், அந்த மகளுக்கு கிட்டத்தட்ட 30 வயதுக்குள்ளே ஆக போகிறது. ஒரு நாள் அவங்க வீட்டில் ஜெபம் பண்ண போகும்போது அவங்க அம்மா அந்த பிள்ளைய பார்த்து, இவளுக்கெல்லாம் எங்கே பாஸ்டர் கல்யாணம் ஆக போகுது, இவளையெல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவா, இவளுக்கு கல்யாணம் ஆகாது, இவளுக்கு கல்யாணம் நடக்கிறது நாங்கள் கனவுல கூட பார்க்க முடியாது, அப்பா இல்லை, அம்மா நான் இப்படி இருக்கிறேன், சகோதரி இப்படி இருக்காங்க, சகோதரன் அப்படி இருக்கிறான், ஸோ இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் ஆகும், நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால அவங்க தாய் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது. கடைசியில் திருமணம் ஆகாதுன்னு சொன்னது மட்டுமல்லாமல் ஏற்கனவே திருமணமாகி பிரிந்து போன அப்படி ஒரு பையனை கூப்பிட்டு, அப்படியாவது யாராவது கல்யாணம் பண்ணா பரவாயில்ல, ஏன்னா எனக்கு பிள்ளைக்கு ஃபர்ஸ்டா கல்யாணம் ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, யாராவது ஒருத்தர் வாழ்க்கை கொடுத்தா போதும், அதனால இறந்து போன யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி கூட தேட ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அந்த பிள்ளையினுடைய திருமணத்தை சந்தோஷமாய் நடத்தி வைக்கிறதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் அமைச்சு கொடுத்தார். அப்ப நான் நம்புறேன், சில நேரங்களிலே மற்றவர்கள் நம்மை குறித்து அவர்கள் நிர்ணயம் பண்ணின அந்த முடிவு நீங்க யாரும் கலங்கி போக வேண்டாம். எங்க அம்மா எனக்கு ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணிட்டாங்க பாஸ்டர்,
எங்க அப்பா எனக்கு ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணிட்டாங்க பாஸ்டர், என் சொந்தக்காரங்க எனக்கு ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணிட்டாங்க பாஸ்டர், அது நடந்துருமோன்னு பயமா இருக்குது. அவங்க ஆணித்தரமா சொல்லிட்டாங்க இதுதான் நடக்க போகுது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு யாரோ ஒருத்தருக்கு தெளிவா வார்த்தையை கொடுக்கிறாரு. இன்னைக்கு காலையில அதற்காக தான் கர்த்தர் என்னை தட்டி எழுப்பி, ஆண்டவரே என்னிடத்துல நேரடியா கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இல்ல, அவர்கள் நிர்ணயம் பண்ணின முடிவை தலைகீழாய் மாற்றி தாவீதை கனப்படுத்தினது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற கரங்களை தட்டி கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி இருக்கார். அது மற்றவர்கள் நிர்ணயம் பண்ணினது அல்ல, அது நடக்க போவது இல்லை. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு ஆச்சரியமாய் அவர்கள் கண்கள் பார்க்க பார்க்க மாற்றம் நடக்க போகிறது. அவர்கள் வார்த்தைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். அவர்களுடைய பார்வைகளை கர்த்தரே மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க பிள்ளையை குறித்து மற்றவங்க முடிவு பண்ணாங்கல்ல, அந்த முடிவு நடக்க போவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. இதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் பிள்ளைக்கும் இப்படிதான் திருமணம் ஆகும், உன் பையனுக்கும் இப்படிதான் திருமணம் ஆகும். ஹல்லேலூயா. அது எந்த ஜோசியர் வேணாலும் சொல்லி இருக்கலாம், அது யார் வேண்டுமென்றாலும் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கலாம். அவர்கள் நமக்கு முடிவு பண்ணுவதற்கு அவர்கள் யார்? அவர்கள் யார்? நம்முடைய முடிவை யார் கையில் இருக்குன்னா கர்த்தர் கையிலே இருக்குது. ஹல்லேலூயா. யோசேப்பு சொப்பனத்தை பார்த்து தன்னுடைய சகோதரிடத்தில் சொல்லும் போது தன்னுடைய சகோதரங்க எல்லாம் அவனை தூரத்தில் பார்த்து சொல்றாங்க, நீ சொப்பனம் பார்த்தல்ல, அந்த சொப்பனம் பயங்கரமா நடக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, இப்போ அந்த சொப்பனத்துக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அது எப்படி நடக்குதுன்னு நாங்க பார்க்க போகிறோம். அவனை சுற்றி இருக்கிற அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் வந்து அவனுக்கு ஒரு முடிவை நியமிக்கிறார்கள். என்ன முடிவு அப்படின்னா, நீ பார்த்த சொப்பனம் நடக்க போவது இல்லை அப்படின்ற ஒரு முடிவு. அவங்க நினைச்சாங்க அவனை வித்துட்டோம், அவனை இன்னொருத்தருடைய கையில பிடிச்சு கொடுத்துட்டோம், திரும்பி அவன் என்ன நினைச்சாலும் வர முடியாது, நம்மவும் அவனை போய் மீட்க போறதில்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணின கர்த்தர் அவருடைய சகோதரர்களை பார்த்து கர்த்தர் சவால் விடுறாரு. என் பிள்ளைக்கு முடிவு கட்டுறதுக்கு நீ யாருப்பா? நீ யாருப்பா? இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் வாக்கு கொடுக்கிறாரு. மகளே நீ ஏன் பிள்ளை, மகனே நீ ஏன் பிள்ளை, உனக்கு அவங்க எப்படி முடிவு கட்ட முடியும்? அவங்க எப்படி முடிவு கட்டுவாங்க? அவங்க வார்த்தையை பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. யாரும் உனக்கு விரோதமாய் முடிவு கட்ட ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன் பிள்ளைக்காக முடிவு கட்ட முடியாது முடியாது முடியாது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார், அவர் விட்டு விலக மாட்டார். சத்துருடைய இஷ்டத்திற்கு அவர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார், எதிரியினுடைய இஷ்டத்துக்கு அவர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். உன்னோடு கூட அவர் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. சீக்கிரத்திலே அவர்கள் பார்க்க போகிறார்கள். உங்களுக்கு முடிவை நிர்ணயம் பண்ணினவர்கள் பார்க்க போகிறார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நிர்ணயம் பண்ணுகிற முடிவை மாற்றுகிற நம்முடைய கர்த்தர். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 19, 20 வாசிக்க போகலாம். அப்படியே இருவரும் பெத்லேகம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். 21வது வசனம், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன்.
நல்லா கவனிச்சுக்குங்க. இன்னொரு வசனத்துல தன்னுடைய ஒரு மருமகள் தன்னை முத்தம் செய்து விட்டு கடந்து போய் இன்னொரு மருமகளாகிய ரூத் வந்து, நான் உங்களை தவிர வேற யார்ட்டையும் போக மாட்டேன், நான் உங்க கூட தான் வருவேன்னு சொல்லும் போது, இல்ல என் கூட நீ வர வேண்டாம், என் கூட வந்து நான் கல்யாணம் பண்ணி நான் குழந்தை பெத்து அந்த குழந்தை வளர்ந்து அது திரும்ப கல்யாணம் ஒண்ணு பண்ண முடியாது, அதனால உன் வாழ்க்கையை பார்த்துரு. அப்போ இங்கே நகோமியினுடைய வாழ்க்கை சொல்லுது, இவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை குறித்து தானே முடிவு பண்ணினவர்கள். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க முடியும். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தாரிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீ என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கவனிங்க, இந்த இடத்துல வந்து ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் வந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடக்குது. அப்ப அந்த மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஊரை விட்டு வந்துட்டேன், என்னுடைய கணவனாரோடு என்னுடைய 2 பிள்ளைகளோடு வந்துட்டேன். என்னுடைய கணவனாரை நான் இறந்துட்டாரு, என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் இறந்துட்டாங்க, இனி எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி இருக்கிறேன். என்ன அப்படின்னா, இனி எனக்கு திருமணம் ஆகாது, இனி எனக்கு குழந்தை பிறக்காது, இனி நான் உங்களுக்கு மாமியாரா மாற முடியாது, இனி உங்க வாழ்க்கையை என்னால் பார்த்துக்க முடியாது. அதனால ஒன்றும் பண்ணுங்க, நான் தான் இப்படி போயிட்டேன், நான் தான் இப்படி முடியாதவளா போயிட்டேன், நீங்களாவது உங்க வாழ்க்கையை போய் நீங்க தொடருங்க, திரும்ப ஒரு சந்தோஷத்தை நான் பார்ப்பேன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. தன்னுடைய மருமக்களிடத்துல சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய ஊரில் அவங்க என்றாகும்போது என்ன சொல்றாங்கன்னா, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் குறைவுள்ளவளாய் இவ்விடத்திற்கு திரும்பி வந்திருக்கிறேன், இனி என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையை பார்க்க முடியாது, நான் என்னுடைய முடிவை நிர்ணயம் பண்ணினேன். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு நேராய் ஒரு வார்த்தை வருகிறது. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர், மற்றவர்கள் உங்களுக்கு பண்ணின முடிவு அல்ல, நீங்க உங்களுக்கு ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி இருக்கலாம். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், நான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், நான் வரமாட்டேன், நான் வளர மாட்டேன், எனக்கு இவ்வளோதான், நான் உயர மாட்டேன். நீங்களாகவே உங்களுக்கு ஒரு முடிவை கட்டி அதற்கு நேராக நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். இனி எங்க பாஸ்டர் மாற போறாங்க, இனி எங்க பாஸ்டர் என் வாழ்க்கை திரும்ப சீரமைய போகிறது, நான் எப்படி நான் வந்துட போறேன், எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் போச்சு பாஸ்டர், எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் போய் பல வருடங்கள் ஆயிடுச்சு, பல மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், மகளே மகனே, உங்களுடைய சூழ்நிலையை வைத்து உங்களுக்கு நடக்கிறதை வைத்து உங்க முடிவை நீங்க நிர்ணயம் பண்ணிட முடியாது. இந்த நகோமியினுடைய முடிவை மாறுதலாய் முடிய பண்ணின கர்த்தர் இல்லை, உன்னுடைய முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய். நம்புறவங்க நீங்க ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானால், அவள் அவனிடத்திற்கு பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள், எல்லாரும் அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. கரங்களை தட்டி, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவான். உன்னை சிநேகித்து 7 குமாரர்களை பார்க்கலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. வேதத்திலேயே ரொம்ப நல்ல மாமியாரும் நல்ல மருமகளுடைய பெரிய உதாரணம் யாரு தெரியுமா? இந்த ரூத்தும் இந்த நகோமியும் தான். ஆமென். மாமியாரா இருக்கிற எல்லாருமே நகோமியினுடைய அபிஷேகம் எனக்கு வேணும்னு ஜெபம் பண்ணணும். ஹலோ, மாமியாரா இருக்கிற எல்லா அம்மாங்களுமே நான் நகோமி மாதிரி இருக்கணும்னு ஜெபம் பண்ணணும். நகோமி மாதிரி இருக்கணும்னு ஜெபம் பண்ணணும். நகோமி
தன்னுடைய மருமக்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆண்டவரை பற்றி தெரிய வச்சு ரட்சிப்புக்குள்ள நடத்தி, நீ சேவிக்கிற ஆண்டவர் தான் என் தேவன் அப்படின்ற அளவுக்கு மாமியார் கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்னு, தன்னுடைய பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க, தன்னுடைய புருஷன் இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே, உன்னை என்னைக்கு என் பிள்ளை கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கு என் பிள்ளையும் செத்துருச்சு, என் கணவனாரும் செத்துருச்சுன்னு சொல்லி மருமகள்கிட்ட சண்டை எல்லாம் போடல. என்ன பண்ணாங்க தெரியுமா? எனக்கு தான் அப்படி கத்துற வச்சுட்டாரு, நீயாவது நல்லாரு, என் பையன் போயிட்டான் பரவாயில்ல, சரி நீ நல்லாரு, அதுக்காக என் பையன் இப்படி இருக்கிறான்றக்காக நீ வாழாம இருக்க முடியுமா? அந்த மாமியாருடைய அந்த நகோமியினுடைய கேரக்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அதே போல ரூத்து என்னை விட்டு போயிருமா அப்படின்னு சொல்லும்போது கூட, மாமி உங்களுக்கு இருக்கிற அதே வழி தான் எனக்கும் இருக்குது, நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய மாமியாருக்கு தான் அது சொந்த ஊரு, ஆனா சொந்த ஊர்ல மாமியாரை வீட்டில் உட்கார வச்சுட்டு இந்த மருமகள் வெளியே போய் பொறுக்கி அதை கொண்டு வந்து தன்னுடைய மாமியாருடைய பசியை ஆத்துறாங்க பாருங்க. பிள்ளைய பெத்துட்டு, எனக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு நிறைய இந்த மருமகளா இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் கவனிங்க, குழந்தை பிறந்ததற்கு பிறகு நீங்க தவறான முன்னுதாரணமா இருக்காதீங்க. அதான் நம்ம ஊர் பாஷையின் படி சொன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆடிடாதீங்க. ஹலோ, அதுவும் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வைங்களேன், நிறைய பிள்ளைகளுக்கு தலைகால் புரியவே இல்லை. ஒரு குழந்தை பிறந்ததற்கு பிறகு உன் குழந்தைய பெத்தெடுத்து யார் கையில கொண்டு கொடுக்கணுமாமா? யார் கையில? அங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் ரூத்துக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லல, யாருக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னாங்களாமா? கேட்கல. குழந்தைக்கு ஃபீட் பண்றது மட்டும்தான் ரூத்து. ஆனா வளர்த்துனது, ஊட்டி விட்டது, குளிப்பாட்டினது, பவுடர் போட்டது எல்லாமே யார்தான்? கேட்கல. ஏன் அப்படின்னா, நகோமிக்கு ஏற்கனவே 2 பிள்ளைகளை வளர்த்தின அனுபவம் இருக்குது. நகோமி வயதாயிடுச்சு, அவங்க பிள்ளைய கீழே தூக்கி எல்லாம் போட்டுற மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய குழந்தைய பெற்றிருக்கிற அம்மாங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன கவலை தெரியுமா? என் மாமியார் கீழே போட்டுருவாங்களோ. இந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா, தெரியாதவங்க ஊட்டுனா எப்படி ஊட்டுவாங்க தெரியுமா? ரொம்ப மெதுவாக ஊட்டுவாங்க, அப்படியே வாயில வச்சு அப்படியே ஊட்டுவாங்க. ஆனா இந்த வயசானவங்க ஊட்டாங்க எப்படி ஊட்டுவாங்க தெரியுமா? கரா முறான்னு ஊட்டுவாங்க. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு பார்க்கறதுக்கு என்ன இப்படி ஊட்டுறாங்கன்னு இருக்கும். ஆனா உண்மையிலேயே அவங்க அந்த பிள்ளை மேல இருக்கிற சிலர் ஒருவேளை கோபத்துல ஊட்டலாம், அப்படியும் ஒரு சிலர் இருப்பாங்க. மருமகள் மேல இருக்கிற மொத்த கோபத்தையும் பிள்ளை மேல தீப்பாங்க பாருங்க. அதனாலேயே நிறைய மருமகள் பிள்ளை அவங்க கையில கொடுக்கறதே இல்லை. அப்படி இருக்கு ஒரு கேட்டகரி. இப்போ நல்லதையும் சொல்லிடவே முடியாது, ஏன்னா அப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது. இல்லை, நாங்கள் என்ன பாஸ்டர் பண்ணுவோம், என் மாமியார் இப்படி பண்றது குற்ற முடியுமா? அப்போ சிலர் அந்த குழந்தையினுடைய பல்லு வளரும், அந்த குழந்தைய குளிப்பாட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தூக்கி தலையில தண்ணியை ஊற்றும் போது அப்படின்னு அந்த குழந்தை பண்ணும், ஊத்திட்டே இருப்பாங்க தண்ணி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க, என்னம்மா பிள்ளை மூச்சு வாங்குது, கொஞ்சம் அமைதியா போடா, இவன் என்னமோ 4 பிள்ளைய பெத்து வளர்த்துனது மாதிரி பேசிட்டு இருக்கிறான், நான் 5 பிள்ளைய பெத்த வேண்டாம், போடா அந்த பக்கம், எனக்கு தெரியும்டா. அவங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த பிள்ளைகிட்ட சொல்ல முடியலன்னா அமைதியா மனசுக்குள்ளே சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அப்படியே கண்டினியூவா தண்ணி ஊற்றும் போது அது நல்லா பிரீத் பண்ணும், அப்ப அதனுடைய நாடி நரம்புகள் எல்லாம் நல்லா பலப்படும்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். ஆனா இந்த கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த உடனே நான் வரமாட்டேன், என் மாமியாருக்கு கொண்டு போய் என் குழந்தைய காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு மருமகளும் தயவு செய்து நீங்க மனம் திரும்புங்க. இது ரொம்ப தப்புமா, இது ரொம்ப தப்பு. எப்படி உங்களால பண்ண முடியுது? நீங்க எப்படி அப்படி ஒரு கேரக்டர்ல இருக்கிறீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் புருஷனுக்கு பிள்ளைய கொடுக்காம, புருஷன் பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு, மாமியார் பார்க்க கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு, மாமனார் பார்க்க கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு, எப்படி இது? ரொம்ப தவறு. ஏன் அவங்க கொன்றுவ போறாங்க, உங்க குழந்தைய கொன்றுவாங்களோ? அப்படி நான் ஒரு இடத்துல பார்த்துட்டே இருக்கிறேன், அந்த குழந்தைய கொண்டு வந்து என் கையில கொடுக்குறாங்க. என் கையில கொடுத்த உடனே அந்த குழந்தைய நான் பார்த்து ஒரு ஜோம் பண்ணிட்டு, அவங்களுடைய அந்த மாமியாருடைய கையில அப்படியே அந்த குழந்தைய கொடுக்கறதுக்காக போறேன். அடுத்த நிமிஷத்துல அந்த பொண்ணு தன்னுடைய கையை கொடுத்து, பாஸ்டர் கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு வாங்கி அப்படியே கொண்டு போய் அந்த தொட்டில் இருக்கும் பாருங்களேன், அதுக்குள்ள வச்சு அந்த ஜிப்பே போட்டுச்சு. ஆமா, நான் பார்த்துட்டே இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல.
அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் தாண்டி அந்த அம்மாவுடைய முகத்தை பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய முகம் அப்படியே அப்படியே சுருங்கி போய் கஷ்டமா இருந்துச்சு. உடனே கண்டுபிடிச்சேன், இந்த பொண்ணு கண்டிப்பா இந்த அம்மா கையில குழந்தை என்ன பண்ணாது, கொடுக்காது. இது ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இப்படி இருக்கவே கூடாது. உங்க மாமியார் வந்து உங்க குழந்தைய வந்து சபிச்சே ஜெபம் பண்ணட்டும், நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த காரணம் இல்லாமல் விட்ட சாபம் உங்க குழந்தைக்கு தங்காது. பார்சியாலிட்டி பார்க்குற மாமியார் இருக்காங்க. வெள்ளை குழந்தையா பிறந்துச்சுன்னா அவ்வளோதான் மாமியாருக்கு. ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்கான்னு வைங்களேன். ஒரு பையனுக்கு குழந்தை பிறந்த வந்து வெள்ளையா பிறக்குது, பையனுக்கு இன்னொரு பையனுக்கு குழந்தை வந்து கருப்பா பிறக்குதுன்னா இந்த வெள்ளையா பிறந்த குழந்தைக்கு துணியா வாங்கி கொடுப்பாங்க, சாக்லேட்டா வாங்கி கொடுப்பாங்க, போகும்போதெல்லாம் முத்தமா கொடுப்பாங்க. ஆனா இந்த பிள்ளை வந்து கை கட்டி நிற்கும், இந்த அம்மா அப்படியே செல்ல மாதிரி நின்றுட்டு இருக்கும். ஒண்ணுமே ஒரு இந்த மாதிரி எல்லாம் அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர் படி ஈனத்தனமான புத்தின்வாங்கல்ல. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. எப்படி இருக்கலாம் உங்களுக்கு? நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்க தானே. இப்படிப்பட்ட புத்தி நமக்கு வரலாமா? இதெல்லாம் குறுக்கு புத்தி, இது மோசமான புத்தி, இது பிசாசு புத்தி. உங்களுக்குள்ள பெரிய குட்டிச்சாத்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்டவங்க வந்து மனுஷியே கிடையாது, நீங்க மிருகம். நீங்க உங்களை வந்து மிருகத்திற்கு சமமா சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு ஒரு காரியத்தை செய்யறவங்க உங்களை தூக்கி வளர்த்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். இன்றைக்கு நீங்க யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தா தயவு செய்து இன்னையோட மாத்தீங்க, நல்ல மாமியாராகும் நல்ல மருமலாகும். ஆமேன்னு சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த குழந்தை பிறந்தவங்க தயவு செய்து 4 பேர்கிட்ட இந்த குழந்தைய கொடுங்க. அதுவும் வந்து நான் வந்து பாஸ்டம்மா வந்து குழந்தைங்களை ரொம்ப குட்டி குழந்தையா வைக்கும்போது பாஸ்டம்மாட்ட போட்ட ஒரே ரூல்ஸ் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களோ எல்லாருடைய கையிலையும் வாலண்டியரா நீ கொண்டு போய் கொடுத்துடணும். கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு ஜெபம் பண்ண சொல்லணும், நீயும் ஒரு ஜெபம் பண்ணிடணும். ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரமா அந்த குழந்தை அவங்களுக்கு பிறக்கணும் அப்படின்னு. நாங்கள் வந்து குழந்தைய கையில் தூக்குற வரைக்கும் கிட்டத்தட்ட 100 ஃபேமிலி பக்கத்தில் கொடுத்துட்டோம். கொடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக நாங்களும் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், அவங்களையும் ஜெபம் பண்ண வச்சிருக்கிறோம். ஆனால் சிலர் பாருங்க அப்படியெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே முகமே அசிங்கமா இருக்கிற மாதிரி 1008 பொட்டு வைப்பாங்க பாருங்களேன், கண்ணு பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த குழந்தைய குறிச்ச ஒரு சப்ஜெக்டை எடுத்தோன்னு வைங்களேன், குழந்தைய வச்சு கேம் விளையாடுவாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு விளையாட்டே யாரை வச்சுதான். ஆனா ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தை உங்களை வச்சு விளையாடும் பாருங்க. ஹலோ, குழந்தைய வச்சு விளையாடுகிற ஒவ்வொரு அம்மா அப்பாவும் தயவு செய்து கவனமா இருங்க. ஒரு நாள் அது உங்களுக்கு விளையாட்டு காமிச்சா தாங்க மாட்டீங்க நீங்க. அதனால பிள்ளைய வச்சு விளையாட வேண்டாம், பிள்ளைய வச்சு வஞ்சகத்தை தீக்க வேண்டாம், பிள்ளைய வச்சு உங்க கசப்பை காமிக்காதீங்க, பிள்ளைய வச்சு சண்டை போடாதீங்க. சிலர் வந்து பிள்ளைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. பிள்ளைங்க மேல இருக்கிற அந்த ஒரு பாசத்துக்காக ஒருத்தர் அடிமையாய் நடத்துகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தகுமா? அது தகாது. அப்போ இந்த மாமியார் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து குழந்தை தனக்கு இல்லை, ஆனா இந்த மருமகள் வந்து அவருடைய கையிலேயே கொண்டு போய் வளர்த்துவதற்காக. அப்ப அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. தான் நியமித்த, தான் நிர்ணயித்த, தனக்கு அவர்கள் வைத்த ஒரு முடிவு என்ன அப்படின்னா, இனி நன்மையை நான் பார்க்கவே மாட்டேன், இனி நன்மையை நான் பார்க்கவே மாட்டேன். ஆனா ஆண்டவர் அவங்க அதான் எல்லாரும் ஊருக்காரங்க பேசிக்கிட்டாங்களாமா. அந்த வசனத்தை வாசிச்சு ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு இத்தனை பிள்ளைங்க இருந்தாலும், இதுக்கு முன்னாடி அயல் வீட்டுக்காரர்கள் அப்பொழுது ஸ்திரீகள் சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. 15வது வசனம், அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவன், உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்க கடவன், உன்னை சிநேகித்து 7 குமாரர்களை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே. ஹலோ, மாமியார் எல்லாம் இந்த கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இது மேல மாமியார் அம்மா இருக்கவங்க எல்லாருமே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அமைஞ்சா எப்படிதான் அமையணும்? நிறைய பேர் மனசுல நினைக்கிறீங்க, பாஸ்டர் உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் இது கஷ்டம் பாஸ்டர். இல்லை இல்லை இல்லை, கண்டிப்பா ரூத்தை போல நல்ல பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார். ஊரில் உள்ளவங்க சொல்றாங்க, 7 பசங்க உனக்கு இருந்தா கூட உனக்கு பலன் இருக்காது. ஆனா நீ 2 பிள்ளைகளை இழந்ததற்கு பெற்று உன் கணவனாரை இழந்ததுக்கு பிற்பாடு உனக்கு வந்த மருமகள்
7 பிள்ளைங்க இருக்கிறத விட இந்த ஒரு மருமகள் போதும் உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய முடிவை நீங்கள் நிர்ணயம் பண்ணினாலும் கர்த்தர் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தின் மூலம், ஒரு வெற்றியின் மூலம் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நான் இவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, எனக்கு இனி எதுவுமே இல்லை, என் சரீரம் பலவீனப்பட்டு போயிருச்சு, நான் இனி எழும்புவதற்கு கடினம், நான் இனி பழையது மாதிரி வருவதற்கு கடினம், என்ன அப்படி பண்ணுவாங்க, என்னை இப்படி பண்ணிடுவாங்க, எனக்கு இதெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு உங்களை குறிச்சே ஒரு முடிவை நீங்க எழுதுனீங்களா? என் முடிவு இப்படிதான் இருக்க போகுது பாஸ்டர் அப்படின்னு எழுதுனீங்களா? என்ன கடைசி காலத்துல யாருமே பார்க்க மாட்டாங்களோ அப்படின்னு நீங்க எழுதிட்டீங்களா? எனக்கு இந்த வியாதி சாகுற வரைக்கும் எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுமோ அப்படின்ற ஒரு முடிவை எழுதிட்டீங்களா? நீங்க உங்களுக்கு எழுதின, நீங்க உங்களுக்கு நிர்ணயம் பண்ணின அந்த முடிவை மாற்றுகிற ஒரு தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க பாக்கலாம். முழு பலத்தோட சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே, நான் நிர்ணயம் பண்ணின அந்த முடிவை எனக்கு மாற்ற பண்ணுகிற கர்த்தர் அவர். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அதல்ல, கர்த்தர் எனக்கு அந்த முடிவை மாறுதலாய் முடிய பண்ணுவார். என்னை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். நான் என்னை குறித்து நினைத்த முடிவு அல்ல, கர்த்தர் என்னை குறித்து நினைத்திருக்கிற முடிவு மேலானது, பெரியது, உயர்வுக்குரியது. ஹல்லேலூயா. என்னுடைய முடிவு, என்னுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் என் முடிவு சம்பூரணமாய் ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். உங்களை குறித்து நீங்கள் நினைத்திருக்கிற முடிவல்ல, உங்களை குறித்து கர்த்தர் நினைத்திருக்கிற முடிவு மேலான முடிவு. ஆமென் சொல்லுங்க. நான் நம்புறேன். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்க கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். கரங்களை தட்டி வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு 3 டைம் சொல்லுங்க. என்னுடைய முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர் கர்த்தர். சொல்லுங்க, என்னுடைய முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர். என்னுடைய முடிவை யாரும் என்ன பண்ணிட முடியாது? நிர்ணயம் பண்ணிட முடியாது. எப்போ எந்த நிமிஷத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட நம்ம தியானிச்சு நம்ம முடிக்க போறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 4வது 5வது வசனத்தை வாசிக்க போறோம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கவனிங்க. நம்பர் 1, முதலாவதாக நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், இல்லையென்றால் நம்முடைய எதிரிகள், மற்றவர்கள் நம்மை குறித்து முடிவு பண்ணுகிற முடிவு, அதான் அவர்கள் நமக்கு முடிவு செய்கிற முடிவுகள்.
இரண்டாவது நமக்கு நாமே நிர்ணயம் பண்ணுகிற முடிவுகள். இப்ப மூன்றாவது இந்த இடத்துல ஒண்ண வாசிக்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு முடிவு பண்ணுகிற முடிவுகள், நிர்ணயம் பண்ணுகிற முடிவுகள். இவர்கள் காலையிலிருந்து ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டு அவங்களுடைய எல்லா டேலண்ட்ஸையும் யூஸ் பண்ணி என்னென்னமோ முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய படகு எப்படி காலியான படகா இருந்துச்சோ அதே போல காலியான படகா இருக்கு. சூழ்நிலை சரியில்லை, மீன் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. அப்ப ஆண்டவர் வலையை போடுங்கன்னு சொன்ன உடனே பேதுரு சொல்றாரு, ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. என்னை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் சொல்லுது, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் வந்து ஒரு முடிவை சொல்லுது, இது உனக்கு மீன் கிடைக்காது, இன்னைக்கு கிடைக்காது, இன்னைக்கு உனக்கு லட்சியம் இல்லை, லக்கு இல்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். வேதம் சொல்லுகிறது, வலைகள் கிளியத்தக்கதாய் மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்க இந்த இடத்துல சோர்ந்து போய் அந்த சூழ்நிலை ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி இருக்கலாம். அந்த சூழ்நிலை ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி இருக்கலாம். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா வேண்டும் என்றாலும் இருக்கலாம். இதான் இதான் இதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அந்த சூழ்நிலைய கர்த்தர் ஒரே நிமிஷத்துல தலைகீழாய் மாற்றி போடுகிறவர், தலைகீழாய் மாற்றி போடுகிறவர். அந்த நஷ்டத்தை ஒரே நிமிஷத்துல லாபகரமாய் மாற்றி போடுகிறவர். அந்த யுத்தத்தை ஒரே நிமிஷத்துல ஆறுதலாய் கொடுக்கிற கர்த்தர். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். அவரை போல் வேறு ஒருவரும் இல்லை. அவர் நாம் கண்களிலே பார்க்கிற அந்த சூழ்நிலையை சீக்கிரமாய் நமக்கு சாதகமாய் மாற்றப் போகிறார். உங்களுக்கு சாதகமா மாறும். அந்த மனிதர்கள் சாதகமாய் மாறுவார்கள். அந்த இடம் உங்களுக்கு சாதகமாய் மாறும். அந்த சூழ்நிலை சொல்லுகிறதை நீங்கள் நம்பவே வேண்டாம், நம்பவே வேண்டாம். என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அல்லேலூயா. மழை காலங்களில் மழை வரும் அப்படின்னு நமக்கு தெரியும், அதுக்காக எதிர்பார்ப்போம், அதற்காக கொடை பிடிச்சிட்டு நம்ம நிறைய பேர் வெளியே போவோம். ஆனால் சில காலங்கள் வெயில் அடிக்கும், அப்படி வெயில் அடிக்கும், அந்த வெயில் அவ்வளோ உஷ்ணமாக இருக்கும். நேற்றை கூட பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் அவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய மழை. யாரும் எதிர்பார்க்கல, யாரும் ஆயத்தமாக இல்லை. நிறைய பேர் வெளியில் எல்லாம் காய போட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் அந்த அரை மணி நேரம் மழை அடித்து முடிச்ச உடனே திரும்ப வெயில் ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப ஒரு 2 மணி நேரத்தில் மழை பெஞ்சதனுடைய அறிகுறியே இல்லை. காலங்களை கையில வைத்திருக்கிறவர் கர்த்தர். சூழ்நிலை நமக்கு தெரியாம மாறுதில்ல, தெரியாம மாறுதில்ல. நான் நம்புறேன், இந்த சூழ்நிலையே ஆண்டவரால் மாற்ற முடியுமானால் உங்க வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலையை வச்சு நீங்க எப்படி நிர்ணயம் பண்ணுவீங்க? நீங்க எப்படி ஒரு முடிவை கட்டுவீங்க? ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றம் உண்டாகுது இல்ல. ஆண்டவர் வேதத்துல பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைய ஒரு நிமிஷத்துல தலைகளா மாற்ற பண்ணார்ல. அகித்தோப்பேல் போய் ராஜாவினிடத்துல போய் சேர்ந்துக்கிறான், தன்னுடைய மகனாகிய அப்சலோம் இடத்துல. தாவீதுக்கு வேற எதுவுமே பயம் இல்லை, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் பயம். யாரை குறிச்சு பயம்னா தன்னுடைய மகனாகிய அப்சலோமை குறிச்சு பயம் இல்லை, ஆனா அகித்தோப்பேலை குறிச்சு பயம். ஏன் அப்படின்னா அகித்தோப்பேலை போல ஞானமாய் ஆலோசனை சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை. வேதம் சொல்லுது, அவன் ஒரு விஷயத்துல கவுன்சிலிங் கொடுத்தான் அப்படின்னா கடவுள் நேரடியா வந்து முன்னாடி நின்று அப்படியே புட்டு புட்டு வைக்கிற மாதிரி இருக்குமாமா. அவன் சொல்றது ஒரு இன்ச்சு கூட மாறாம அப்படியே நடக்குமாமா. அதனால தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமு கூட ஜெபம் பண்ணல, அங்க இருக்கிற அவனோடு கூட சேர்ந்த படை தளபதிகளுக்கு கூட ஜெபம் பண்ணல. ஆனா யாருக்கு ஜெபம் பண்றான் தெரியுமா? அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஏன்னா பொல்லாத ஆளு போயிருக்கிறான். ஆனா ஒரே நிமிஷத்துல ஊசாய் அப்படின்ற ஒருத்தனை அனுப்பி எப்பவுமே அப்சலோம் அகித்தோப்பேல் சொல்றத அப்படியே கேட்பான். தன்னுடைய அப்பாவுடைய மனைவியினிடத்துல போய் சேருன்னு சொன்ன உடனே எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம துணிகரமா போய் அப்படியே போய் செஞ்சான், அப்படியே கேட்பான். ஆனா அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் அகித்தோப்பேல் சொல்றதை கேட்க மாட்டான், ஊசாய் சொன்னதை கேட்பான். சொல்லுவான், இந்த டைம் நீ சொன்ன ஆலோசனையை விட ஊசாய் சொன்ன ஆலோசனை நல்லா இருக்குது. என் தேவன் ஒரு நிமிஷத்துல அந்த சூழ்நிலையை மாத்தி கர்த்தர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போட்டாரா? உங்க சூழ்நிலையை மாத்திரம் 10 வருஷமா ஒரே சூழ்நிலையை சந்திச்சுட்டு இருக்கிறேன் பாஸ்டர். இத்தனை ஆண்டுகளாக என்னை சுற்றி ஒரே சிச்சுவேஷன் தான் எனக்கு இருக்குது, அதை மட்டும் தான் பார்க்குறேன். 5 சவரை பார்க்குற மாதிரி அதுதான் எனக்கு என்னைக்கு நிரந்தரம்னு நான் நினைக்கிறேன், இது மாறாதுன்னு நினைக்கிறேன்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம்.
ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. என் இயேசு அசைவாடுகிறார். என் இயேசு உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுக்கிறாரு. உன் சூழ்நிலைய மழை பெய்கிற மாதிரி கர்த்தர் ஒரு நிமிஷத்துல கண்டிப்பா கண்டிப்பா நல்ல ஆமேன் சொல்லி விசுவாசித்து ஹalleluya நம்புங்க நம்புங்க. அந்த சூழ்நிலை மாறும். அந்த சூழ்நிலை நீடிக்க போறது இல்ல. ஹalleluya. கர்த்தர் உங்களை படிப்பிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா வெகு சீக்கிரத்தில் அந்த சூழ்நிலை எல்லாம் பிரகாசமாய் மாறப்போம். 14 வருடங்கள் துரத்தப்பட்ட தாவீது இல்லையா? கிட்டத்தட்ட 15 வருடங்கள் அடிமையா இருந்த யோசேப்பு இல்லையா? 40 வருடங்கள் வனாந்தரத்தில் இருந்த மோசே இல்லையா? இவர்கள் எல்லாரும் 40 வருடம் 15 வருடம் 10 வருடம் ஒரே சூழ்நிலையை தான் கண்ணுல பார்த்தாங்க. ஆனா திடீரென்று ஒரு நாள் முட்செடி அப்படியே பத்தி எரிகிறது. ஆனா எதுவுமே கருகி கீழே விழல. அப்படி ஒரு நாள் மோசைக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவர் இந்த ஜெபம் முடியும் முன்னாடியே, நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே, நீங்க அடுத்த வாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க முட்செடியில கர்த்தருடைய அக்கினி எரியட்டும். உங்க முட்செடியில கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்க முடியல இத்தனை சோதனையான முட்செடி வந்தாலும் அது பற்றி எரிவதில்லை. அக்னி அதை சேதப்படுத்த முடியாது என்கிறதை கர்த்தர் நிரூபிக்கிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றுகிற கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். நீங்கள் கரங்களை தட்ட தட்ட ஆமேன் சொல்ல சொல்ல உங்களுக்காக வழக்காடுகிற, உங்களுக்காக கிரியை செய்கிற கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி போடுவார். ஆமே. எத்தனை நாட்கள் அந்த மனிதன் தொடர முடியும்? இயேசுவை விட பெரியவர் ஒருவருமே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாம் கர்த்தர் சமூகத்தில். உன் துவக்கம் அற்பமா இருந்தாலும் உடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். உடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். உடைய முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், உங்க முடிவுகளை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க அப்பாவை பார்த்து, என் முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், என் முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், என் முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், என் முடிவை நிர்ணயம் பண்ணுகிற. சொல்லுங்க ஒரு 10 டைம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர். எங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே அதிசயங்களை செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus.